நண்பாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஐஸ் லார்ட் அப்படின்ற மண்ணோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். போன எபிசோட யாரும் பார்க்காம இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்பேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல அந்த வயசானவர் சொல்லியிருப்பாரு, அவங்க ரீஎன்கார்னேஷனா இருக்கலாம், அதாவது ஹீரோவோட லவ்வர் ரீஎன்கார்னேஷனா இருக்கலாம்னு சொல்லுவாரு. ஹீரோ அதை கேட்டுட்டு நான் உனக்காண்டி வரேன் அப்படின்னு வெயிட் பண்ணுன்னு சொல்லுவான். அப்படின்னு சொல்றதோட போன சாப்டரை முடிச்சிருப்பாங்க. இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஒரு ஷிப்பை தான் காட்டுறானுங்க. அந்த ஷிப்பில் ஹீரோ ஒரு மேப்பை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். அவளை எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், எனக்கு கிடைக்கல, மிச்சம் இந்த ஒரே ஒரு இடம் தான் இருக்கு, ஹைனான் மட்டும்தான் மிச்சம் இருக்கு அப்படின்னு ஹீரோ மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ சொல்லுவான், நான் அவளை தேடி ஆரம்பிச்சு 3 வருஷம் 5 மாசம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா நான் இன்னும் சென்ட்ரல் பிளாஸால அவளை எங்கேயுமே கண்டுபிடிக்கல. ஆனா இந்த டைம்ல நான் டிரான்ஸ்ஃபார்மேஷன் டீம்ல ப்ரோ ஃபவுண்டர் டீமுக்கு போயிட்டேன், 2 தடவை பாடியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா அவள் ஹைனான்ல தான் இருக்கணும் அப்படின்னு அந்த வயசானவர் செஞ்சு கொடுத்த ஜொல்ல தான் பார்த்துட்டு இருக்கான். அப்ப பாஸ்ல நடந்த விஷயத்தை தான் காமிக்கிறாங்க. நீ போக வேண்டிய அவசியமே இல்லையே, அப்புறம் ஏன் நீ போற அப்படின்னு ஹீரோ கேட்பான். அப்ப அவயான், இல்ல கைஸ், நம்ம இனிமேட்டு அவயான் கூப்பிடணும், அவயான் கூப்பிடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, எம்படிவல் நம்ம யான்னு கூப்பிட்டுக்கலாம். அப்போ யான் சொல்கிறா, எங்கள் அப்பா இந்த விஷயத்தை பற்றிலாம் சேர்ந்து பேசிக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் எங்கள் அப்பா கிட்ட போய் ஒரு தடவை பேசுகிறேன், அவர் பொண்ணா நான் சொன்னால் அவர் புரிஞ்சுக்கிடுவார், இது ட்ராப்பாக இருக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். இந்த ஒரு தடவை மட்டும் என்னை அலோவ் பண்ணுங்க, நான் எங்கள் அப்பாவை நம்புகிறேன் அப்படின்னு யான் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிச்சு, சரி போயிட்டு வா, ஆனால் ஏதாவது தப்பாக நடந்தாங்கன்னு உடனே வந்துரு அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அவளும் சரின்னு சொல்லிட்டு, இந்தாங்க இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு நெக்லஸை கொடுப்பா. இந்த நெக்லஸ் எங்கள் அம்மா கொடுத்தது, இந்த நெக்லஸை யாரு கொடுத்தாங்களோ அவங்ககிட்டயே திருப்பி கூப்பிட்டு போகிற அளவுக்கு பவர் இருக்கு, இது உன்னை என்கிட்ட கூட்டிகிட்டு வரும் அப்படின்னு அந்த நெக்லஸை ஹீரோ கையில் கொடுப்பா. கொடுத்துட்டு, கவலைப்படாத, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு யான் சொல்லுவா. நான் அப்போவே உன்னை தடுத்துருக்கணும் அப்படின்னு தூக்கத்துலேருந்து ஹீரோ எந்திப்பான். ஸ்டோம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி ஹீரோ வெளியே வந்து பார்ப்பான். வெளியே வந்து பார்த்தா எல்லாரும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி அங்கே கத்திக்கிட்டு இருப்பானுங்க எல்லாரும். அப்போ வெளியே வந்த ஹீரோவும் சடனாக ஸ்டோம் வந்துருச்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சைட்லேருந்து ஒரு பெரிய அலை வரும். அந்த கப்பலை கவுக்கிறதுக்கு ஹீரோ தன்னோட கியூ எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ணிட்டு 1000 பவுண்ட் அப்படின்னு ஒரு ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணி ஹீரோ வந்த அலையை அப்படியே கட் பண்ணி விட்டுருவான். அவன் அந்த அலையை தடுக்கும் போது நிறைய பேர் ஷிப்ல இருந்து கடலுக்குள்ள விழுந்துருவானுங்க. அப்ப டெலிகைனஸ்ன்ற பவர் ஆக்டிவேட் பண்ணிட்டு ஹீரோ கீழே விழுந்த கட்டையெல்லாம் எடுத்து அவங்கள காப்பாத்துறதுக்காண்டி அனுப்பி விட்டுருவான். அப்படி அவங்கள காப்பாத்தி இருக்கும்போது பின்னாடி இருந்து இப்ப வந்ததை விட ஒரு பெரிய அலை வந்துகிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சு, நம்மளாம் சாக போறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. அப்ப ஹீரோ, இந்த கப்பலால அந்த அலையை தாங்க முடியாது, ரொம்ப பெரிய அலையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ தன்னோட கியூ எனர்ஜி ஃபுல்லா அவனோட ஸ்வாட்ல செலுத்த ஆரம்பிச்சிருவான். தன்னோட ஃபுல் கியூ எனர்ஜி அவன் ஸ்வாடுக்குள்ள செலுத்திட்டு இருக்கும்போது சுத்தி இருக்கிற இடங்கள் அப்படியே கோல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப சுத்தி இருக்கிறவங்க அந்த இடம் ரொம்ப கோல்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பானுங்க. ஹீரோ ஃப்ரீசிங் ஐஸ் விண்ட் அப்படின்னு ஒரு ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றதுக்காண்டி ரெடியா இருப்பான். அப்ப அவன் கழுத்துல அந்த ஜொல்லு சடனா பிரைட்டா ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். ஹீரோ என்னடா இது அப்படின்னு பார்த்துருக்கும்போது வானத்துல இருந்து கோல்டன் கலர்ல ஒரு ஒளி வரும். டக்குன்னு அது நம்ம ஹீரோவை மேல தூக்கிட்டு போறோம். அப்ப கீழே இருக்கிறவங்க எல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. சடனா ஹீரோ இன்னொரு இடத்துல கண்ணு முடிப்பான். இப்ப நான் எங்க இருக்கேன், நான் இப்ப ஒரு கேரேஜுக்குள்ள இருக்கேனா, நான் எப்படி இந்த கேரேஜுக்குள்ள வந்தேன், கடலுக்குள்ள ஸ்டோம் கூட தானே ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் எப்படி இங்க வந்தேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப சடனா யாரோ கத்துற சவுண்டு ஹீரோக்கு கேட்கும். இந்த பக்கம் நிறைய மான்ஸ்டர் சில பேர் தோர்த்திக்கிட்டு இருக்கும். அவனுங்க ஐயோ அம்மான் கதறி அடிச்சு ஓடிக்கிட்டு இருப்பானுங்க. இந்த பக்கம் 2 சின்ன பொண்ணுங்க அந்த மான்ஸ்டர் கிட்ட மாட்டிக்கிறானுங்க. நாங்க இருக்கோம், கவலைப்படாதீங்க, நாங்க காப்பாத்துறோம் அப்படின்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஹீரோ அந்த கேரேஜே 2ஆ பொளந்துட்டு வெளியே வருவான். யோ அது ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேரேஜியா அப்படின்னு சொல்லி ஹீரோ பொளந்துட்டு வெளியே வந்ததை பார்த்துட்டு ஒருத்தர் கத்திக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு இந்த சண்டையிலையும் கேரேஜ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஹீரோ அந்த கேரேஜை பொளந்து வெளியே வந்துட்டு, நான் சென்ட்ரல் பிளான்ஸ்க்கு ஏதோ காட்டுக்குள்ளதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சைட்ல பார்ப்பான். அப்ப பார்க்கும்போது இவங்கெல்லாம் ஃபாரினர்ஸா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்ப நான் சென்ட்ரல் பிளேனை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கேன் அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் இருக்குல்ல, அதெல்லாம் ஹீரோ அட்டாக் பண்ண வந்துடும். ஹீரோ அதை பார்த்து சாக்காகிறதா அந்த சாப்டர் முடியுது. இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்டிங்ல மான்ஸ்டரும் ஃபாரினர்ஸும் சென்ட்ரல் பிளான்ஸ்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மான்ஸ்டர்ல அட்டாக் பண்ண வந்துடும். ஹீரோ அசால்ட்டா டாட்ஜ் பண்ணிட்டு அப்ப வந்து இந்த மான்ஸ்டரோட கதையை அதனோட ஐஸ் கியூ எனர்ஜி மூலமா முடிச்சு விட்டுருவான். ஒரு எல்லாம் ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு, கொஞ்சம் பெருசா வளர்ந்துட்டா ஹியூமன்ஸை தோக்கடிச்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது, இது ரொம்ப மோசம் அப்படின்னு ஹீரோ அங்க இருந்து ஃபாஸ்டா ஒரு ஜம்பை போட்டு டிவைன் ஒயிட் ஐஸ் பேலம் அப்படின்னு ஒரு ஸ்கில் மூலியமா அங்க இருந்த எல்லா மான்ஸ்டரும் தன்னோட ஐஸ் பவர் மூலியமா முடிச்சு விட்டுருவான். அப்ப சுத்தி இருந்தவங்க பார்த்துட்டு இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. அப்ப அதுல இருக்கிற ஒருத்தர் வந்து ஹீரோவை கூப்பிடுவாரு. ஹீரோவும் திரும்பி பார்ப்பான். நான் தான் எட்மன் ரோல் மெர்ச்சன்டோட லீடர், எங்க மெர்ச்சன்ட் அசோசியேட்டை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸுங்க, எங்களை காப்பாத்தின மேஜிக்ஸ் வாட்ச்மேனோட நேம் என்னன்னு அவர் கேட்பாரு. அப்ப ஹீரோ, சாரிங்க எனக்கு உங்க லாங்குவேஜ் தெரியாது அப்படின்னு சொல்லுவான். சென்ட்ரல் பிளேனோட லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பான். அவனுக்கு 4 பேர் ஹீரோ பேசுறது புரியாம பேந்த முடிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. இவங்க யாருக்கும் சென்ட்ரல் பிளான்ஸோட லாங்குவேஜ் தெரியாது போலயே அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துக்கும் போது பின்னாடி இருந்து ஒருத்தர் ஓடி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு ஒரு ரிங்கை எடுத்துட்டு வந்து காமிப்பான்.
அப்ப அந்த ரோல் வாங்கிட்டு இப்படி அப்படின்னு 2 ஸ்டெப்பை போடுவாப்புல. போட்டுட்டு இப்போ உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்பாரு ஹீரோ. நீங்க எப்படி சடனா சென்ட்ரல் பிளேன்ஸோட லாங்குவேஜ பேசுறீங்க, இது இந்த ரிங்கோட பவரா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். ஆமா, இது சென்ட்ரல் பிளேன்ஸோட லாங்குவேஜ் தான். நான் மறுபடியும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். நான் தான் எமரல்ட் ரோல் மெர்ச்சன்ட் அசோசியேஷனோட லீடர். எங்க மெர்ச்சன்ட் அசோசியேஷனை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. எங்களை காப்பாத்தின மேஜிக் ஸ்வாட்ஸ்மேனோட நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அவர் கேட்பாரு. ஹீரோ சொல்லுவான், எனக்கு மேஜிக் ஸ்வாட்ஸ்மேன் என்னன்னு தெரியாது, பட் என்னோட பேரு சியோல் அப்படின்னு சொல்லுவான். அப்ப அந்த ரோல் சொல்லுவாரு, உங்களுக்கு மேஜிக் ஸ்வாட்ஸ்மேன் என்னன்னு தெரியாதா? சரி, நான் சொல்றேன். மேஜிக் ஸ்வாட்ஸ்மேன்னா சில பேர் மேஜிக்கையும் ஸ்வாடையும் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது உங்களை மாதிரி அப்படின்னு சொல்லுவாரு. சரி, அப்ப மேஜிக்னா என்னன்னு சொல்லி ஹீரோ கேட்பான். என்ன, இவர் எங்களை காப்பாற்றும் போது ஐஸ் பவரை யூஸ் பண்ணி தானே காப்பாத்தினாரு, அப்படி இவர் எங்க இருந்து தான் வந்திருப்பாரு அப்படின்னு ஹீரோ பேசுறதை கண்டுக்காம ஒரு வாட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஹீரோ எஸ்கியூஸ் மீன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இவர்கிட்ட நான் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஹீரோ டக்குன்னு அவரோட ஐஸ் பவர் எடுத்து அவரை மிரட்ட ஆரம்பிச்சிருவான். நான் கேட்ட ஆன்சருக்கு நீங்கள் இன்னும் பதில் சொல்லவே இல்லை அப்படின்னு அவரை பயமுடுத்த ஆரம்பிச்சிடான். அவர் பயந்துட்டு, இதே பைத்தியக்காரன் தான், இதே உண்மையிலே பைத்தியக்காரன் தான் அப்படின்னு நீங்கள் என்ன சொல்றீங்க எனக்கு சரியா தெரியல, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள இன்னும் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி எடுத்து வச்சேன், என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு அவர் ஹீரோவை பார்த்துட்டு, காம் டவுன் ஆகுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்படியே நைட் ஆயிரும். நைட்டு ஹீரோ கேம்ப் ஃபயரில் உட்காந்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போனா சென்ட்ரல் பிளான்ஸில் மேஜிக்ன்றது ஒன்று இருக்கு, இன்னும் இந்த உலகத்துல நிறைய இருக்கு போல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு வழியா அவர் கால்டவுன் ஆயிட்டாரு அப்படின்னு ரோல் பார்த்துட்டு இருப்பாரு. பை த வே, நீ எக்ஸாக்டா எந்த சென்ட்ரல் பிளேன்ஸை பத்தி சொல்றீங்க அப்படின்னு கேட்பாரு அவரு. என்ன சொல்றீங்க, சென்ட்ரல் பிளேன்ஸ்ல இப்ப எங்க இருக்குன்னு தெரியலன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்பான். அப்ப அந்த அசோசியேஷன் லீடரு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்பாரு. அப்ப ஹீரோ சொல்லுவான், சென்ட்ரல் பிளேன்ஸ்ல இருந்துகிட்டே சென்ட்ரல் பிளேன்ஸை பத்தி தெரியாம இருக்கிறது ஆபத்தான விஷயம் அப்படின்னு அவரு இது உண்மையிலேயே பைத்தியக்காரன் தான் போலையே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, சார் மேஜிக் ஸ்வாட்ஸ்மேன் நம்ம இப்ப சென்ட்ரல் பிளேன்ஸ்ல இல்ல, நம்ம டேர் கிங்டம் பார்கான்ல இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட்ல இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க, சென்ட்ரல் பிளேன்ஸை யாருமே டேர்க்குன்னு கூப்பிட்டது இல்லையே, உங்களை பார்த்தா அவ்வளோ வயசான மாதிரி தெரியல, ஆனா நீங்க ஆல்ரெடி வயசான மாதிரி இருக்கீங்க அப்படின்னு அவரை பார்த்து சொல்லுவான். யாரை பார்த்து வயசான பைத்தியக்காரன் அப்படின்னு அவரை பார்த்து மனசுக்குள்ள நினைச்சுக்குவாரு. இல்லைங்க, எனக்கு 50 வயசு தான் ஆகுது, நீங்க எங்களை சேவ் பண்ணதுலேருந்து சென்ட்ரல் பிளேன்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஆனா அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்படின்னு ஹீரோ, ஆல்ரைட், அப்படின்னா நான் அந்த மரத்துக்கு முன்னாடி இருக்க அந்த பையனை தான் கேட்கணும் போலையே அப்படின்னு சொல்லி அந்த பையனை கையை காட்டுவான். அப்ப அந்த பையனை கிட்ட வந்துடுவான். டே குழந்தை, நீ சொல்லு, சென்ட்ரல் பிளேன்ஸா அதை டர்க்கா அப்படின்னு கேட்பான். நீ ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது, நீங்க என்ன சொன்னாலும் அந்த பையனுக்கு நீங்க பேசுறது புரியாது, இந்தாங்க இந்த ரிங்கை போட்டுக்கோங்க, இந்த ரிங்கை போட்டுட்டு இன்டர்பிரட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லி கொடுப்பாரு. அவனும் அந்த ரிங்கை வாங்கி கையில போட்டுருவான். போட்டதுக்கு அப்புறம் அவனை சுத்தி நிறைய மேஜிக் லெட்டர்ஸா வரும். என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்க 2 பேர் பேசுறது ஹீரோ டக்குன்னு புரிய ஆரம்பிச்சிடும். அப்ப ஹீரோ அந்த பையனை பார்த்து, சரி குழந்தை, அவனோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்பான். என்னோட பேரு லியோ. சரி லியோ, இப்போ சொல்லு, இது இப்போ நம்ம இருக்கிறது சென்ட்ரல் பிளேன்ஸா இல்லை டெர்க்கா அப்படின்னு ஹீரோ கேட்பான். அப்போ லியோ சொல்லுவான், சாரி, சென்ட்ரல் பிளேன்னா எனக்கு என்னன்னு தெரியாது, இது டெர்க் கிங்டமோட கேபிட்டலுக்கு போகிற வழியில் இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவான். நான் இப்போ சினேல பார்க்க போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். என்ன சொல்ற, நீ சினையில பார்க்க போறியா அப்படின்னு ஹீரோ அந்த ரோல் பக்கம் திரும்பிட்டு, நீ தான் அந்த குழந்தைகிட்ட சொன்னியா இந்த மாதிரி பேச அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நான் இந்த மாதிரி சொல்லல, நீங்க என்ன என்னோட மெர்ச்சன்ட் அசோசியேஷன்ல இருக்க எல்லா மெம்பர்ஸையும் கேட்டு பாருங்க, அவரை பார்த்தா பொய் சொல்ற மாதிரியும் தெரியல, அப்ப இது சென்ட்ரல் பிளேன்ஸ் இல்ல. அப்ப ஹீரோ யோசிப்பான், அப்ப அது அதான் இருக்கணும், நான் முன்னாடி ஸ்டோம் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்ல, அப்ப என்ன திறந்து பார்க்கும்போது நான் கேரேஜ்ல இருந்தேன், அப்போ அப்படின்னா டெலிபோர்ட் ஆகிட்டேனா அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த மாதிரி நிறைய மாங்கா சீரீஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நிறைய வீடியோஸ் போடுறதெல்லாம் உங்களுக்கு டான்னு வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை டாட்டா, பாய் பாய்.